பஞ்சாயத்து சர்வீன் யார் செலக்ட் பண்ண பேர்? 2 பேர் சேர்ந்து சண்டை பிடிக்காம ஆலோசனை எடுத்து பேரை செலக்ட் பண்ணிட்டீங்க. ரைட், அழகா இருக்கு பேர். சர்ப்ரைஸ் வரும்னு எதிர்பார்க்கல. நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஆனால் இது உண்மையில உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி தான். பிள்ளைக்கு இல்லாட்டி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இது உங்க தரப்புலேருந்து தான் வந்திருக்கு. கெஸ் பண்ண பார்ப்போம் யாருன்னு. எங்களோட ஃபேமிலி தான். ஷூர் பண்றீங்களா? ஃபேமிலி இல்லாட்டி உங்க மேல ஒரு அதிகமா பாசம் உள்ள ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. ஒரு ஆள் தான். அப்ப இது சித்தி வீட்டாளே தங்கச்சாக்கானோ. ஆமா. இருந்தாலும் ஒரு ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்களேன் ஹஸ்பண்ட். திடீர்னு நீங்க மட்டும் சரியில்லை பேர் 2 பேரும் சேர்ந்து ஆலோசிச்சீங்க. சர்ப்ரைஸ் மட்டும் நீங்களே சொல்றீங்க. சித்தி வீடு இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸா? சித்தி வீடு இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஷூர் பண்றீங்க? மனசுல என்ன இது எண்ணங்கள் சொல்லுங்களேன். ஃபேமிலி இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னா நிறைய பேர் வராங்க. ஒரு ஆள் தான். உங்க மேல அதிகமா பாசம் உள்ள ஒரு ஆள். தங்கச்சா சித்தியோட மக தங்கச்சி. அப்படி வாங்க. இப்போ உங்க மேல அதிகமா பாசம் உள்ள ஒரு ஆள்னா யாரு வந்தாலும் சொல்லுங்க. வீட்டுல இல்ல வெளியாலயா? பாசம் உள்ள வெளியாலன்னா எப்படி? இல்லாட்டி ஃப்ரெண்ட் மூலம் அப்படின்னு இல்ல. ஒரு ஆள் பாசம் உள்ள ஒரு ஆள். எல்லாரும் பாசமா இருப்பாங்களா? ஷூரா? சரி, ஓபன் பண்ணுங்களா பாப்போம். உங்களுக்கு தெரியாம பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. ரொம்ப பிடிக்கணும் பொம்மை தான். உங்களுக்கும் பிடிக்கணும். அதனால இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏற்பாடு பண்ண ஹஸ்பண்ட் பக்கத்துல இருக்காங்க. பிள்ளைக்கு ஹஸ்பண்டுக்கு ஒரு பாசத்தை காட்டல. என்ன நன்றி என்று சொல்லி யாரையும் வேறுபடுத்த விரும்பல. எப்பவும் இப்படி அன்போட இந்த கண்டிப்பா கேக் கட் பண்ணுவோம்.